நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let's look into Psalm chapter 3 and verse 8. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. Salvation belong unto the Lord, thy blessing is upon thy people. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. Salvation belong unto the Lord, thy blessing is upon thy people. இந்த வேத வசனத்தை நன்கு நீங்கள் பாருங்கள். If you look into this Bible verse, இரண்டாவது பகுதியை நாம் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள போகிறோம். we are going to take the second part as a title for a message. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. Thy blessing is upon thy people. தேவ ஜனத்தின் மேல் தேவ ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் நான் இன்னைக்கு தேவ செய்தி கொடுக்க விரும்புகிறேன். I want to give you the message in the title, thy blessing is upon thy people. தேவனுடைய ஆசீர்வாதம் நியாயமாய் தேவ ஜனத்தின் மேல் தான் இருக்க வேண்டும். To be telling to the court, the God's blessing should be on the people only. தேவனுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அநேக உலகத்தார் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். The Gentile peoples are experiencing those blessings. தேவ ஜனத்தின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமானால், if the God's blessing should be dwelling on the God's people, அருமையானவர்களே, நாம் இதுவரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று நாம் முழுமையாய் அறியவில்லை. we are not knowing what is God's blessing until now. அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் யார் மேல் இருக்க வேண்டுமானால் முதலாவது அவருடைய ஜனத்தின் மேல் இருக்க வேண்டும். On whom the God's blessing should be, it should be on the people of him. நம்முடைய வீட்டுக்குள் நாம் கடினமாய் உழைத்து சேர்த்து சம்பாதித்து வைத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் முதலாவது நம் பிள்ளைகள் மேல் தான் அது போய் விழ வேண்டும். What all we earn, what all the assets we have in house, it should be going towards our kids. அதற்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு அது போய் சேர வேண்டும். After that only it should be inheritance to others. அதையே உங்க கண்ணுக்கு முன்பதாக நிறுத்தி சற்று தேவனையும் அவருடைய ஜனமாகிய நம்மையும் கொஞ்சம் பாருங்கள். You just imagine that and see God before you. நாம் யாவரும் தேவனுடைய ஜனம். We are all God's people. அவர் நம்முடைய தகப்பன். He is a father. அவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி சாத்தானுடைய கையிலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார். He shed blood in the Calvary cross and he earned many blessings for us. அந்த ஆசீர்வாதம் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. Those blessings are being spread around the world. அந்த ஆசீர்வாதம் முதலாவது யார் மேல் இருக்க வேண்டுமானால் அவருடைய ஜனங்கள் மேல் இருக்க வேண்டும். Firstly, on whom this blessing should be, it should be on the God's people. அதனால தான் இந்த வசனத்தை இந்த சங்கீதக்காரன் இப்படியே சொல்லுகிறார். For that's the reason the Psalm David is saying like this. தேவரீருடைய ஆசீர்வாதம் துன்மார்க்கன் மேல் இருக்கவே கூடாது. God, your blessing should not be on the wicked one. தேவரீருடைய ஆசீர்வாதம் பாவிகள் மேல் இருக்க கூடாது. God, the blessings of you should not be on the sinner. தேவரீருடைய ஆசீர்வாதம் தேவனை அறியாதவர்கள் மேல் இருக்க கூடாது. The blessings of you should not be on the Gentile. தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் மாத்திரமே இருக்க வேண்டும். Lord, your blessing should be on your people only. உம்முடைய ஜனத்தின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமானால், if the blessing should be on your people, 8வது வசனம் துவக்கத்தை பாருங்கள். if you see the first part of 8, தேவனுடைய ஆசீர்வாதம் தேவ ஜனத்தின் மேல் இருக்க வேண்டுமானால், if the God's blessing should be on the God's people, அந்த ஜனங்கள் மேல் தேவனுடைய ரட்சிப்பு இருக்க வேண்டும். that people should have the salvation on them. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ஜனங்கள். The people who are saved, they are God's people. அப்போஸ்தலர் 2:47 என்ன சொல்லுகிறது? What Acts 2:47 says, கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். the God is gathering the people who are being saved. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் ஆண்டவர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். God is gathering the people who are being saved. அவர்கள் பாவத்தில் இருந்தார்கள். They are being into sin. உலகத்தில் இருந்தார்கள். They are being into world. சேற்றில கிடந்தார்கள். They are being the muddy clay. மரணத்துக்கு நேராக போனார்கள். They are being directed to death. பாதாளத்துக்கு நேராக ஓடினார்கள். They are being into the earth. அவர்களை ஆண்டவர் என்ன செய்தார்? தம்முடைய பக்கமாய் ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவர் சேர்த்து கொண்டார். What God did, God give his own salvation and pull towards them. அவர்கள் தேவனிடத்தில் வருவதற்கு முன்பாக அவருடைய தலையிலே பாவமும் சாபமும் சுமத்தப்பட்டிருந்தது.
Before coming to God, they were having curse and sin on their head. தேவனிடத்தில் வருவதற்கு முன்பாக இருளும் வேதனையும் துக்கமும் சுமத்தப்பட்டிருந்தது. Before coming to God, they were been having darkness and distress. ஆனால் இப்பொழுதோ ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்று அவருடைய ஜனமாய் மாற்றப்படினால் Now he is being changed towards his people. இப்பொழுது அவருடைய தலையில் மேல என்ன இருக்கணும் தெரியுமா? What should be on their head now? தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். It should be the God's blessing on their head. கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஜனத்து மேல் இருக்க வேண்டும். The God's blessing should be on the God's people அப்போ only. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லார் மேல் இருக்காது, அவருடைய ஜனத்து மேல் இருக்கும். The God's blessing will not be all, but it will be on a people only. அவருடைய ஜனங்கள் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்களே. Who is denoted to his people who are being saved. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவங்களற கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு அடையாளமாக முழுகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அவருடைய ஜனங்கள். The people who are been baptized, it's been compared to his people. இந்த உலகமே எனக்கு வேண்டாம், இனி நான் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டேன், இனி எனக்கு இயேசுவே போதும் என்று ஒரு முழுக்கு போட்டு ஆண்டவரே உம்மையே பின்பற்றுவேன் என்று யார் ஒருவர் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய ஜனங்கள். The people who are been submersing into water and leaving all those things, they are the people of God. இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவ ஜனங்கள்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I'm going to show you an example from Old Testament. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நமக்கு நன்கு தெரியும். We all know well known about the Israel. எல்லாரும் தயவு செய்து கவனிங்க. Everyone need to listen this. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். God brought the people of Israel from Egypt. இவர்களை ஆண்டவர் எதற்காக வெளியே கொண்டு வந்தார்? Why God brought them out? நாம் நினைக்கிறோம் பாவத்தில் இருந்து ஆண்டவர் எதற்காக வெளியே கொண்டு வருகிறார்? Why we are thinking God is pulling us from the sin? ஏதோ அப்படியே ரட்சிக்கப்பட்டு சபையில இருப்பதற்காக, ஏதோ நம்ம அப்படியே ஒரு தேவனுடைய பிள்ளையாகவே கடைசி வரைக்கும் அப்படியே வாழ என்பதற்காகவா? Not only for that, to be lastly to the God's people. எதற்காக ரட்சிக்கிறார்? Why he is being saved? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. He wants to bless us. நாம் அவருடைய ஜனமாய் மாறினால், If we have been converting as his people, அவருடைய ஜனம் என்பதற்கான பல அடையாளங்கள் உண்டு. அதுல ஒரு அடையாளம் அவருடைய ஆசீர்வாதம். there are many signs and proofs for that. In that only one thing is blessing. இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறார். He is bringing the Israel people out. அவர்கள் எகிப்தில் இருந்தார்கள். They have been living in Egypt. எகிப்திலிருந்து ஏன் வெளியே கொண்டு வந்தார்? Why he has been brought them from Egypt? அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக வெளியே கொண்டு வருகிறார். They have been brought out to go towards the blessing country where the honey and milk is flowing. இப்பொழுது எல்லாரும் கவனிங்க, நம்மை ஆண்டவர் எதற்காக பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார்? Why God brought us from the sin? அதே போல நமக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். Likewise, God also kept a blessing for us. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காக தான் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். To acquire that blessing, God brought out from the sin. அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு அடையாளமாக பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவருடைய வீடுகளில் தெளிக்கப்பட்டது. For the denotion that when the blood of lamb has been scattered around the house. இந்த புதிய ஏற்பாட்டில நம்முடைய சரீரமாகிய வீட்டின் மேல் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. In this New Testament, God's blood has been poured on us. அந்த வீடுகளில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட போது அவர்கள் வெளியே வருகிறார்கள். இப்போது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவ ஜனமாய் மாறி அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு நேராக புறப்படுவதற்கு முன்பாக, when the God's blood has been poured on them, before coming out, அவர்கள் வெளியே வந்து உடனே அவர்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு போவதற்கு அடையாளமாக தேவ ஜனம் என்பதற்கு அடையாளமாக முழுகி ஞானஸ்நானம் பெற்றார்கள். To get this get over his people, they getting the salvation. இஸ்ரவேல் ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். Israel people also got baptism. அவர்கள் தேவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். They got baptism by God. ஞானஸ்நானம் பெற்ற பிறகுதான் அவர்கள் தேவ ஜனமாக பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் பிரவேசித்தார்கள். After getting baptism only, they are entering into the honey and milk flowing. நீங்கள் வாசித்து பாருங்கள். You can even read that. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். 1 Corinthians chapter 10. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். Let's all take that. ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். Praise and glory be to God. முதலாவது வசனத்திலிருந்து பாருங்கள். We'll see from the first verse. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் ஏனென்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். Moreover, brethren, I would not that ye should be ignorant how that all our fathers were under the cloud and all passed through the sea.
நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். All our fathers have been under the cloud and all passed through the sea. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆகி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இப்பொழுது மனம் திரும்பி ஆசீர்வாத பூமிக்கு போவதற்கு முன்னாடி செங்கடலுக்கு அருகிலே நிற்கிறார்கள். After washing by the lamb's blood, they are coming towards the Israel. They have been standing near the sea. இந்த சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். This is being revealed to Paul, apostle. இவர்கள் வந்து சமுத்திரத்தின் கரையில நிற்கிறார்கள். They are standing in the shore of ocean. இந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்து தண்ணீர் ஜலம் இரண்டு பக்கமும் மதிலாக நிற்கிறது. Now the sea has been parted into two and is standing as a wall. இந்த சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா எப்படி விவரிக்கிறார் பாருங்கள். You see that how God is revealing this thing to Paul. அவர்கள் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். They are being under the clouds. அவர்கள் சமுத்திரத்தின் வழியாக நடந்தார்கள். They are going through the sea. எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். They were all baptized under Moses in the cloud and the sea. அவர்கள் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். And did all eat the same spiritual meal. சுருக்கமாய் சொல்ல போனால் பரிசுத்த பந்தியிலே பங்கு பெற்றார்கள். If we wanted to say briefly, they are being participating in Holy Communion. அவர்கள் எகிப்தாகிய உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து மனம் திரும்பி வெளியே வந்தார்கள். They have been repentant from the Egypt and came out. அவர்கள் இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளமான ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால கழுவப்பட்டார்கள். They have been washed by the blood of lamb towards denoted to the God. அவர்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பினதுக்கு அடையாளமாக மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றார்கள். They have been repentant, so they are taking the baptism. இப்பொழுது இவருடைய தலையில ஒரு பெயர் எழுதப்படுகிறது. Now there is a title has been given on their இனி head. இவர்கள் பாவி அல்ல, இனி இவர்கள் துன்மார்க்கர் அல்ல, இவர்கள் என் ஜனங்கள் என்று கர்த்தர் முத்திரை குத்துகிறார். From now they are not sinner, from now they are not wicked. God is giving that they are my people. இவர்களை வனாந்தரத்தில் வாழவா அழைத்தார். He didn't call them to live in the desert. இவர்கள் குளிரிலும் பனியிலும் சாக வேண்டும் என்பதற்காக அழைத்தார். He didn't call them to die in the cold. இவர்கள் வறுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அழைத்தார். Whether he called them to be in the poverty. இல்ல இல்ல இல்ல, Not like that. இவர்கள் ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அழைத்தார். God called them to bring them towards the blessing. நாம் தேவனுடைய ஜனமாய் இருப்போமானால், If you are the God's people, நீங்கள் மனம் திரும்பினது உண்மையானால், if the repentance of you is true, நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டது உண்மையானால், if it is true that you are washed by the Jesus blood, நீங்கள் முழுகி ஞானஸ்நானம் பெற்றது மனம் திரும்பினதுக்கு அடையாளமாய் பெற்றது உண்மையானால், if that the baptism is also true, உங்களை சோதிப்பதற்காக மட்டும்தான் வனாந்தர பாதையில நடத்துவாரே தவிர God will put you into the wilderness place to test you only. காலமெல்லாம் உங்களை கர்த்தர் வனாந்தரமாய் கர்த்தர் நடத்த மாட்டார். He will not put you in the wilderness throughout your life. உன்னுடைய வாழ்க்கையில அந்த சோதனையின் முடிவுல பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள உன்னை கர்த்தர் கொண்டு போவார். In the end of this, God will bring you towards the onion. அநேக தேவ பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? Many believers what they are thinking. கர்த்தர் எங்களை ரொம்ப கஷ்டத்துக்கு கொண்டு வந்துட்டாரு, ரொம்ப வேதனையில கொண்டு வந்துட்டாரு, எங்களை வனாந்தரத்துல கொண்டு வந்துட்டாரு. God put me into desert and the distress. இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு இக்காலத்திலே வாழ்கிற நமக்கு அடையாளமாக வைத்திருக்கிறார். Israel people are being compared to us who are living now. அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். They also got baptism. அவர்கள் மனம் திரும்பினார்கள். They are being repentant. அவர்கள் இயேசு இரத்தத்தினால் They கழுவப்பட்டார்கள். have been washed by the Jesus blood. அவர்கள் வனாந்தரத்திலே ஆலய ஆராதனையில் பங்கு பெற்றார்கள். They have been participating in church in the wilderness. அவர்கள் பரிசுத்த பந்தியில பங்கு பெற்றார்கள். They have been participating in the Holy Communion. அவர்கள் குடும்பமாய் கோத்திரமாய் வாழ்ந்தார்கள். They have been living with community. அவர்கள் சாட்சியாய் வாழ்ந்தார்கள். They have been living with all the testimonies. அவர்களுடைய வாழ்க்கை முடிவுல ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போய் விட்டது. At the end of the life, it should be living them towards the blessing. இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், This morning God is saying you. இன்னும் நீங்கள் மனம் திரும்பாமல் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். If you are not repentant and if you are not accepting as Jesus Savior, you should accept. நீங்க உண்மையாய் மனம் திரும்பி நான் இயேசுவையே என் தெய்வமாய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க ஒப்புக்கொடுங்கள். If you are accepting that, your repentance inside and accepting Jesus as Savior, you should submit yourself for the baptism. Hallelujah. 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 பாருங்கள், ரூத்தை குறித்து இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. You can see like it is written like for you. ரூத் 2:12 எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. In Ruth 2:12 it has been written like this. வாசிங்க. செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான்.
The Lord recompense the work, and a full reward be given of the Lord God of Israel, under whose wings thou art come to trust. அங்கே ரூத்துனுடைய வாழ்க்கையில போவாஸ் கொடுக்கிற ஒரு சாட்சியை பாருங்கள். You can see a testimony given by Boaz. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. Lord will recompense thy work. அவளுடைய செய்கை என்ன? What is the work? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். God will recompense your work. அங்க அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. It has been written like அவளுடைய செயல்களை குறித்து அவர் பாராட்டுகிறார். He has been appreciating the work of her. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலமாய் வந்தாய். You are being into the wings of the Lord God of Israel. இதற்கு முன்னாடி மோவாப் தேசத்தில் இருக்கிற தேவர்களுடைய நிழலுக்குள்ள இருந்தாய். Before this, she has been under the Moab's idol. மோவாப் தேசத்தில் இருக்கிற அருவருப்புக்குள்ள நீ சிக்கி கிடந்தாய். She was being trapped in the Moab abomination. எல்லாவற்றையும் விட்டு இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய பெத்லகேமுக்கு அவள் வந்து விட்டாள். Now she is leaving everything and come towards Bethlehem. அந்த பெத்லகேமில் தான் உலக இரட்சகராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவதரித்தார். In Bethlehem only our Lord Jesus Savior has been born. அந்த இரட்சகர் இருக்கிற பெத்லகேமுக்கு வந்துட்டான். She came into the Bethlehem where Jesus the Savior is there. பாவம் இருக்கிற மோவாபில் இருந்து மனம் திரும்பி இரட்சகர் இருக்கிற இஸ்ரவேலுக்கு வந்து விட்டாள். She has been repentant from Moab and came towards Bethlehem where Jesus is there. உன்னுடைய மனம் திரும்புதலின் செய்கைக்கு கர்த்தர் தருகிற பலன் என்னவென்றால், what is the recompense God giving for your work? உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. For you will be getting the goodness for you. உனக்கு ரட்சிப்பை தந்த தேவனாலே ஆசீர்வாதம் கட்டளையிடப்படுவதாக. The blessings will be coming by the God who gave you the salvation. இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் தேவ ஜனத்தின் மேல் இருக்க வேண்டுமானால், if the God's blessings should dwell on the God's people, ஒன்று நம்மிடத்தில் இருக்க கூடாது. we should not have enough. எது இருக்க கூடாது? What we should not have. 128ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். We will take the 128 29வது வசனம். We will read the 29th verse. 128 29. Psalms 128 chapter and 29th verse. Sorry, 9 29ல 9. Sorry, 9th verse. 129 8 நினைக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரை நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதும் இல்லை. Praise God. Neither do they which go by say, the blessing of the Lord be upon you. We bless you in the name of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. எல்லாரும் ரொம்ப கவனிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். This is an important thing. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக என்று வழிபோக்கர் சொல்லாதிருப்பானாக. The people who are passing by will not tell God will bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னா வழிபோக்கன் நமக்கு வழிபோக்கனோட நமக்கு ரிலேஷன்ஷிப் இருக்க கூடாது. If God blessing should be on us, we should not have the relationship with the passerby. வழிபோக்கனோட நமக்கு ஐக்கியம் இருக்க கூடாது. We should not have the union with the passerby. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகணுமா? If God's blessing should be on you, வழிபோக்கன் நமக்கு சொல்லவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. the people who pass by will not give you and ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாரு? What God wants to say. வழிபோக்கன் உன்னை கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நேரா நடத்த முடியாது. The people who are passing by cannot lead towards the God's blessing. அந்த வழிபோக்கன் இருந்தாலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க முடியாது. If you are been having the people of the passerby in your life, you cannot experience the God blessing. யார் அந்த வழிபோக்கன்? Who are the passerby? யார் அந்த வழிபோக்கன்? Who are the passerby? ஒரு நாள் தாவீதுக்கு காத் என்கிறதான தீர்க்கதரிசி அவன் செய்த பாவத்தை உணர்த்தும் பொழுது ஒரு ஊமையை சொல்லுகிறான். Once David was been given a parable to him. ஒரு கதையை சொல்லுகிறார். He is given a story. அவர் பத்சேபாளிடத்திலே ஒரு பெரிய ஒரு பாவத்தை செய்து விட்டார். He has been sinned with Bathsheba. இது யாருக்குமே தெரியாது. No one knows this. தேவனுக்கு தெரியும். Only God knows this. தேவன் தன்னுடைய அந்த தாவீதுடைய ரகசியத்தை உலகத்தில் இருக்கிற யாரிடத்தில் சொல்லாம ஊழியக்காரனிடத்தில் சொல்லுகிறார். He is not giving the secret to anyone, but is saying to the people. ஒருவருடைய பாவத்தை ஒருவருடைய சீக்ரெட்டை ஆண்டவர் ஏன் நமக்கு சொல்றார் தெரியுமா? Why God is giving a secret to us? ஒன்று அவங்களை மனம் திரும்புவதற்கான முயற்சி எடுப்பதற்கு, இன்னொன்று அவங்க மனம் திரும்புவதற்காக ஜெபிப்பதற்கு. We should try them to be repent, otherwise we should pray for their repentance. இந்த நாத்தான் தீர்க்கதரிசி எல்லா அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்லல. This Nathan prophet is not telling to everyone. ஆண்டவர் நாத்தானிடத்தில் வரார். நாத்தான் உங்ககிட்ட நான் ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன். God is coming towards Nathan. தாவீது ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டான். David has been a big sinner.
நாத்தான் இந்த விஷயத்தை கேட்கிறார். Now that prophet is hearing that voice. ஏன்னா இப்போ தாவீது தேவனுடைய ஜனம். But David is the God's people. அவன் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும். He should have the God blessing on him. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவனை தான் சார்ந்து இருக்கிறாங்க. All the Israel people are dependent on him. இப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரக்கூடாதபடி இந்த தாவீதுக்கு ஒரு வழிபோக்கன் வந்து விட்டான். To block the blessings of God, there is a passer. யார் இந்த வழிபோக்கன்? Who is this passer? இப்போ கர்த்தர் இந்த சீக்ரெட்டை சொன்ன உடனே நேரா நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுல போறாரு. Now God revealed the secret. Nathan is going towards David. இவன் தேசத்தை ஆளுகிறவன். He is reigning the world. நாத்தான் தேவனுடைய மனிதன். The Nathan is the God's people. பக்குவமாய் இடைப்படுகிறார். He is going with habituation. அங்க அழகா டீல் பண்றாரு. He is dealing very quietly. ஒருவர் தவறு செய்து விட்டால், ஒருவர் பாவம் செய்து விட்டால் தயவு செய்து நேருக்கு நேர் கண்டனம் பண்ணாதீர்கள். If someone are sinning, you don't tell them against their face. அவர்கள் தவறிவிட்டார்கள். Even they are being dropped. நாம் தவறவில்லையா? Even we are being also been fall. நாமும் அந்த இடத்துல இருந்து தான வந்திருக்கிறோம். Even we came from that position only. அத மறக்கவே கூடாது. We should not forget that. நாம் எப்பொழுதுமே நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தால் கடந்து போகிறவருடைய பாதையில நாம் பரிகாரமாய் கர்த்தர் நம்மை வைப்பார். If you have been seeing backwards, God will be commending on our ways. இப்பொழுது நாத்தான் ஒரு சிறு கதையை சொல்லி தாவீதுடைய பாவத்தை உணர்த்த வருகிறார். Now Nathan is giving a small story and giving the sin of David. ஒரு பட்டணத்துல இரண்டு பேர் இருந்தார்கள். In a city there were two people. ஒரு ஐஸ்வரியவான், ஒரு தரித்திரன். There is a wealthy person and a poor person. இந்த ஐஸ்வரியவானுக்கு திரளான ஆடு மாடுகள், வெள்ளியும் பொன்னும் ஆஸ்தியும் இருந்தது. The rich person was having more assets. ஆனால் இந்த தரித்திரனுக்கு ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி தான் இருந்துச்சு. But this poor person only having a small lamb. ஆனால் அந்த பட்டணத்துல ஒரு வழிபோக்கன் வந்தான். But in that city a passerby went on the way. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்கிறது. ஆரம்பத்துல இருந்தே இருக்கிறது. This been recorded in 2 Samuel 12th chapter. அதுல ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். In that God has recorded very nicely. அப்பொழுது நாத்தான் சொல்றாரு, and Nathan is saying now, இந்த கவனிங்கள், you have to listen. அந்த வழிபோக்கன் நேரடியாக பட்டணத்துக்குள்ள வரான். That passerby is directly entering into the city. அப்பொழுது அந்த வழிபோக்கன் ஐஸ்வரியவான் வீட்டுக்கு வரும்பொழுது, that person when entering into the rich person, ஐஸ்வரியவான் வீட்டுல நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் அந்த வழிபோக்கனுக்கு கொடுக்காம ஏழை தரித்தனா இருந்த அவன் வீட்டுல இருக்கிற ஆட்டுக்குட்டியை அடிச்சு சமையல் பண்ணி அந்த வழிபோக்கனுக்கு கொடுத்துட்டான். The rich person were having many cattle. He is not giving one, but he is taking from the poor. இந்த சம்பவத்தை சொன்ன உடனே இவர் தேசத்தின் ராஜா அல்ல, இவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. When this incident has been given, he is been a king of the country. He is very angry now. யார் அவன்? அவன் உயிரோடு இருக்க கூடாது, அவனை கொலை செய்ய வேண்டும். Who is that? That guy should be killed. தாவீதுக்கு நாத்தான் தீர்க்க, நீயே அந்த மனுஷன். Now Nathan is telling to David, you are that person. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். We know this incident very well. ஆனா அந்த வழிபோக்கன் யார்? Who is that passerby? தாவீதுக்கு உள்ள வந்து கிரியை செய்த மாமிச இச்சை. The thing, the sin which came in the flesh of David. அந்த வழிபோக்கன் இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேல இருக்கவே இருக்காது. If you have that passerby in you, your God's blessing will not dwell on you. மாமிச இச்சை உனக்கு இருக்க கூடாது. You should not have the flesh. எப்போது மாமிச இச்சை? Always you are being into the small pleasures. எப்போது மாமிச சிந்தை? Always you are being into the spiritual. இந்த வழிபோக்கன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அடையாதபடி உன்னை தடுத்து நிறுத்தி விடுவான். This passerby will block your blessings to not acquire them. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவ ஜனமானால் என் ஆசீர்வாதம் உன் மேல இருக்க வேண்டும். If God is saying, if you are my people, the God's blessing should be on you. இந்த ஆசீர்வாதம் உன் மேல இருக்க கூடாதபடிக்கு சாத்தானால் கொண்டு வரப்படுவதுதான் மாமிச இச்சை. Satan is giving you the flesh, all things towards to you. தேவ பிள்ளையே, எனக்கு ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற குடும்பம், உனக்கு தந்திருக்கிற வேலை, உனக்கு தந்திருக்கிற வருமானம், அதுல சந்தோஷப்படு. You should be always happy whatever given to you, like in your family and your workplace. உன்னிலே இருக்கிற தேவன் தந்திருக்கிறவைகளை சந்தோஷப்படு. Whatever God given to you, should be happy with that. குறைவோ நிறைவோ அதுல வாழ பழகிக்கொள். Always it is a fulfilled or least one, you should be happy in உனக்கு that. கொடுக்கப்பட்ட மனைவியோ, உனக்கு கொடுக்கப்பட்ட புருஷனோ அதுல தாகம் தீர்த்துக்கொள். You should be quenched by thirst of your own husband and wife. உன் கண் கண்ட இடமெல்லாம் அலைய விடாதே. You should not leave your eyes to go here and there. ஹல்லேலூயா. Hallelujah. ஆசையானது அலைந்து தேட வைக்கும்.
The wish will make you to go and search something. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை அமர்ந்து இருக்க வைக்கும். But God blessing will make you to sit calm. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வழிபோக்கன் உன்னிடத்துல இருக்கிறானா என்று நீ உன்னை சோதித்து You பார்த்துக்கொள். should examine yourself that the எதை பார்த்தாலும் ஆசை. whatever you are even wishing that. இன்னைக்கு எதை பார்த்தாலும் ஆசை. Whatever you are seeing, you wishing that. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும். So you are thinking, when I have that kind of people, it will be good. நீங்க எல்லாம் பத்திரமா தங்கம். You are being a pure gold. I know that. உன்னில் ஒரு பழுதும் இல்லை. There is no, dirty in you. என் ரூபவதியே, You are my beauty. என் குமாரனே, You are my son. என் நேசகுமாரனே, You are my beloved son. உங்களில் ஒரு பழுதும் இல்லை. There is no dirty in you. ஆனா ஆவியானவர் உங்களுக்கு ஒரு சில சத்தியத்தை சொல்றார். But the Holy Spirit is giving some thing to you. வழிபோக்கன் இருந்தால் இன்றைக்கு உன்னை விட்டு அப்புறப்படுத்து. If you have the passerby in you, you should remove that. நீ தேவ ஜனம். You are God's people. உன் மேல தேவ ஆசீர்வாதம் வரணும். Only the God's blessing should dwell on you. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? What many people are thinking? ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க Why மாட்டார்? God is not blessing you? ஆண்டவர் மேல குறை கிடையாது. It's not the thing least from ஆண்டவர் God. மேல குறை சொல்லாதீங்க. You don't give the pity on God. உன்கிட்ட இந்த வழிபோக்கன் இருந்தா நீ ஆசீர்வாதமே பெற முடியாது. If you having this passerby, you will not get the blessing. மாமிச இச்சை இருந்தால் பொருளாதார ஆசீர்வாதத்துல நாம் தடைபடுவோம். If you having this flesh wish, the financial thing will not be yours. ஆண்டவர் என்ன சொன்னாரு? What God is saying? பிறனுடைய பொருளை இச்சையாதே. You don't wish for the others. பிறனுடைய மனைவி இச்சையாதே. You don't wish for others' wife. 10 கட்டளையில மிக முக்கியமானது கடைசி இச்சையாதே. The the most important commandment is you should not wish for. பிறனுடைய வீட்டை இச்சையாதே. You don't wish for the other's house. பிறனுடைய ஸ்டைல் இச்சையாதே. You should not be taking others' fashion. பிறனுடைய ஸ்ட்ரக்சர் இச்சையாதே. You don't wish on the structure of அவங்களுடைய அழகு இச்சையாதே. You don't go with their beauty. அவங்க Dress இச்சையாதே. You don't wish for their own dress. ஓ அவங்களுடைய எல்லா காரியத்தையும் மறைமுகமாய் அந்தரங்கமாய் யோசித்து இச்சையாதே. You don't secretly have thoughts in your mind and don't go with flesh. இச்சையினால உனக்கு தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை நீ பெற முடியாது. Due to this bad wish, you cannot go to the promised land. வனாந்தரத்தில் அநேகர் ஏன் அழிக்கப்பட்டாங்க தெரியுமா? Why many people have been destroyed in the wilderness? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ள ஒரு கூட்டம் ஏன் போகல? Why a group of people cannot enter into the promised land? அவங்களுக்கு இச்சை. Because they were having a bad wish. ஐயோ நாங்க எகிப்தில் இந்த நாட்கள்ல நாங்க வெள்ளரிக்காய் வெள்ளை பூண்டு மாத்திரமே நாங்க சாப்பிட்டோம். In Egypt we were having good food in Egypt. எங்களுக்கு கறி இல்ல மீன் இல்ல. They have been thinking that they don't have proper meat and fish. இச்சையினால அநேக ஜனங்கள் வனாந்தரத்தில் ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். Due to this bad wish, they have lost all the blessing in the wilderness. வழிபோக்கன் இருந்தால் தேவ பிள்ளைகளே உங்களை ஆராய்ந்து பார்த்து சோதித்து பார்த்து அந்த வழிபோக்கனை நீங்கள் அப்புறப்படுத்துங்கள். Beloved people, you should examine yourself and take the passerby. ஒரு நிமிடம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. 1 minute you close your eyes. இருதயத்துல கையை வைங்க. யார் அங்க பார்க்க வேண்டாம். Keep your hand on your heart. தேவனுடைய ஆசீர்வாதம், The God's blessing. ஞானஸ்நானம் பெற்று மனம் திரும்பின கர்த்தருடைய ஜனமான என் மேல வரணும். That blessing of God should come. வாயை திறங்க. Open your mouth and pray. ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவங்க வாயை திறங்க. The people who are baptized, open your mouth and pray. ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவங்க வாயை திறங்க. The people who are baptized, open your mouth and pray. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க, நான் மனம் திரும்பினது உண்மைதான். You have to tell, I have repented. நான் ஞானஸ்நானம் பெற்றது உண்மைதான். It is true that I took. நான் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டது உண்மைதான். It is true that I washed by your blood. ஏன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வர மாட்டேங்கிறது? Why God's blessing is not on me? என்கிட்ட ஏதாவது மாம்ச இச்சை இருக்கிறதா? I am having any bad flesh wish. அந்த வழிபோக்கனை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. That passerby should take from me, your அந்த Father. மாமிச இச்சை என்கிற வழிபோக்கனை எனக்கு வேண்டவே வேண்டாம். That passerby is not required for me, your Father. தேவ ஜனத்தின் மேல் தேவ ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். The God's people should have God's blessing on them. வழிபோக்கன் இருந்தால் தேவ ஆசீர்வாதம் உன் மேல வரவே If வராது. the passerby is in you, you will not get the God's blessing. உன் மேல தேவ கோபம் தான் வரும். You will get only the God's anger. தேவ ஜனங்க மேல தேவ கோபம் ஏன் வருது? Why God's people is getting God's anger? வனாந்தரத்துல ஏன் கோபம் வந்தது? Why God gave the anger on the wilderness? அவர்கள் தேவனை கோபப்படுத்தும்படி மாம்ச இச்சையை அவர்கள் இருந்தார்கள். Because they are being into the flesh wish. இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன? What is the God's blessing? தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன? What is God's blessing? அநேகர் நினைக்கிறாங்க தேவனுடைய ஆசீர்வாதம்னா என்னென்னமோ நினைக்கிறாங்க. Many people are thinking in a bad way the God's blessing. ஆனால் தேவன் சொல்லுகிற தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன? But what God's blessings? எல்லாரும் வேதத்தை திறந்து பாருங்கள். Let's all turn our. இன்றைக்கு அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். God want to say that to you today. தேவ ஜனத்தின் மேல் தேவ ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். God's people should have God's blessing on them. தேவ ஜனத்தின் மேல் இருள் இருக்க கூடாது. There should not be darkness on them. தேவ ஜனத்தின் மேல் தரித்திரம் இருக்க கூடாது. People should
should not have poverty on தேவ ஜனத்தின் மேல் ஏழ்மை இருக்க கூடாது. them. People should not have poverty on them. தேவ ஜனத்தின் மேல் அந்தகாரம் இருக்க கூடாது. They should not have all the evilness. தேவ ஜனத்தின் மேல் பாவம் இருக்க கூடாது. People should not have the sin. தேவ ஜனத்தின் மேல் தேவ ஆசீர்வாதம் தான் இருக்க வேண்டும். Only the God's blessing should dwell on the God's people. அந்த தேவ ஆசீர்வாதம் என்பது என்ன? What is meant God's blessing? நம்பர் 1, The first one. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் We will take Genesis chapter 39. 2 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். We will read from 2 to 5 verse. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். And the Lord was with Joseph, and he was a prosperous man, and he was in the house of the master of Egyptian. And his master saw that the Lord was with him, and that the Lord made all that he did prosper in his hand. And Joseph found grace in his sight, and served him, and he made him overseer over his house, and all that he had been put into his hand. And it came to pass from the time that he made his overseer in his house, and over all that he had, the Lord blessed the Egyptian's house for Joseph's sake. பின்னாடி தம்பிங்க சேர்ல உட்காருங்க. பின்னாடி வருவங்க முன்னாடி வரதுக்கு யோசிப்பாங்க. வாங்க தம்பி பாருங்க, சேர்ல உட்காந்துருங்க, இடத்த ஃபில் பண்ணுங்க. பின்னாடி வருவங்க எடுத்துடுவாங்க. இங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த எத்தியோப்பியன் ஆகிய போத்திபார் வீட்டில் இருந்ததை நீங்கள் பாருங்கள். Here you can see the blessings are being in the Potiphar's house. எல்லாரும் என்ன கவனிங்க. Let's all should see. இங்க போத்திபார் என்கிறதான எகிப்தினுடைய அதிகாரியுடைய வீட்டை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கிறது. It has been written towards the Potiphar's house. இந்த வீட்டுக்குள்ள யோசேப்பு இருக்கிறான் என்பதை எழுதப்பட்டிருக்கிறது. It is written as Joseph was dwelling in this house. யோசேப்பு அந்த வீட்டுக்குள்ள ஒரு அதிகாரியாக இல்லை. Joseph was not a leader or a captain in that place. யோசேப்பு அந்த வீட்டுக்குள்ள ஒரு அடிமையாக ஒரு வேலைக்காரனாக வந்திருக்கிறார். Joseph was a servant and he served as a slave in that house. 5வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். I am reading the 5th verse. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு, And it came to pass from that time that he made him overseer in his house. கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். That the Lord blessed the Egyptian house for Joseph's sake. அவனுடைய வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. The blessing of the Lord was upon all that he had in the house and in the field. உலகத்தாருடைய ஆசீர்வாதம் அல்ல. It is not the Gentile people blessing. நாம் பார்க்கிற வெளிப்படையான ஆசீர்வாதம் அல்ல. It was not the blessing which you are seeing by our eyes. அந்த அதிகாரியுடைய வீட்டில யோசேப்பு இருந்ததனால யோசேப்பு நிமித்தம் அந்த வீட்டுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. For Joseph's sake, God blessed that Potiphar's house. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது என்ன? What is the God's blessing? கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? What is God's blessing? கர்த்தர் நம்மோடு இருப்பதுதான் ஆசீர்வாதம். God should dwell with us. That is the God's blessing. எதுங்க ஆசீர்வாதம்? What is blessing? எது ஆசீர்வாதம்? What is blessing? நம்மோடு இருக்கிறவர்கள் இல்லாமல் போகலாம். Even though the people with us, they shall not be vanished away. கர்த்தர் நம்மோடு இருப்பதுதான் ஆசீர்வாதம். The God should dwell with us. That is the blessing. யோசேப்பு இந்த அதிகாரியை விட பணக்காரனா இருந்தானா? Joseph was not rich than the Potiphar's master. இந்த அதிகாரி வீட்ல இருக்கும்போது இவன் ஒரு அரண்மனையில் இருந்தானா? He was not been in the fort. இந்த அதிகாரி வீட்டுக்குள்ள இருக்கும்போது பெரிய ஆளா இருந்தானா? He was not be a big person when he is been in his house. அவன் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது உடுத்த வஸ்திரமே இல்லாம வந்தான். When he is coming into this house, he was not having a proper dress to dress. தங்க இடம் இல்லாம வந்தான். He was not having a proper place to dwell. சாப்பிட வழி இல்லாம வந்தான். He was not having a proper food. அந்த யோசேப்பு விலை கொடுத்து வாங்கக்கூடிய அடிமையா வந்தான். Joseph was a slave to get from him. அவனை குறித்து ஆண்டவர் இப்படி அறிமுகப்படுத்துறார். God is introducing by Joseph. 2வது வசனத்தை பாருங்க. See the second verse. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். And the Lord was with Joseph. கொஞ்சம் அப்படியே அவனுடைய லைஃப் கொஞ்சம் திரும்பி பாருங்க. You should turn back to Joseph's life. கர்த்தர் யாரோடு இருந்தார்? Where God with him. யோசேப்போடு இருந்தார். God was with Joseph. இப்போ இவர்தான் யோசேப்புன்னு வைத்துக்கொள்ளுங்க. Just you imagine he is Joseph. இப்போ பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். Now God is behind Joseph. பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். God is behind Joseph. இப்போ இவரோடு கூட கர்த்தர் இருக்கிறார். But with
him also God is there. இவர்தான் யோசேப்பு. You think that he is Joseph. இவருக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். God is behind with him. இவர் எந்த வீட்டுக்கு போறாரோ wherever he is going, அந்த வீடு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்குது. wherever he is going, that house is also blessed. ஆனா அவர் ஒரு பெரிய பணக்காரர் கிடையாது. But he is not a big rich one. அவர் ஒரு பெரிய அரண்மனையில் இல்ல. Because he was not in the fold. அவர் ஒரு அடிமை. He was a slave. அவருக்கு பெரிய சொல்லிக் கொள்ளக்கூடிய எந்த வித மேன்மை கிடையாது. He was not having any honorable position to say. அவர் 2 முறை விற்கப்பட்டார். He was being sold twice. ஒரு முறை தன் சகோதரரால் மீதியானிடத்தில் விற்கப்பட்டார். Once they are being sold by his own siblings. இன்னொரு முறை மீதியானியர்கள் எகிப்து தேசத்தில் இருக்கிற மார்க்கெட்ல இந்த போத்திபார் இடத்துல செகண்ட் ஹேண்ட் சொல்லுவாங்களே, இரண்டாவது முறை விற்கப்பட்டார். Second time he has been sold to this Potiphar's house. ஒரு ஆளு 2 முறை விற்கறாங்க. They have been selling a guy twice. ஒரு பொருளை ஒரு முறை வாங்கி வித்தாலே அது மார்க்கெட்ல ரேட் போகாது. If they have been buying and selling in second hand, it won't have proper worth. ஒரு காரை விக்கிறோம். If we are selling a car, எத்தனாவது ஓனருங்க நீங்க? they'll been asking on which owner is this. ஃபர்ஸ்ட் ஓனரா? First owner. ஒரு அளவுக்கு மதிப்பு கொஞ்சம் கூடும். So they'll be having some position on that. கொஞ்சம் செகண்ட் ஓனரா? If it is second owner, அப்ப விலை போவாதுங்க. then it will not go to a good worth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. Hallelujah. Hallelujah. அப்படிப்பட்டவன். He is like that. இவன் பெரிய அரசாங்க மந்திரி கிடையாது. He is not a big minister. ஆனா ஒரு அடிமை. He is being a slave. இந்த அடிமையால எப்படி இந்த வீட்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தது? By this slave, how God is sending a blessing in this house. பாவி கிடையாது. He is not a sinner. பாவி கிடையாது. He is not a sinner. அவனுடைய ஆரம்ப நிலைமை அப்படி தேவனால் அனுமதிக்கப்பட்டது. In this beginning, it was being allowed by God. அவன் அடிமையாய் வர வேண்டும் என்பது ஆரம்பத்தில் அவனுடைய நிலைமை அப்படி தேவனால் அனுமதிக்கப்பட்டது. God has been allowed that he should enter into the house by slave. அவன் வேணும் என்று அவன் பாவம் செய்தோ தவறு செய்தோ அடிமையாய் மாற்றப்படவில்லை. He was not being turned as a slave by the sinner. தேவனுடைய சித்தம் அவன் மூலமாய் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அந்த நிலைமையில தேவனால் தள்ளப்பட்டான். To go towards God's wish, he has been pushed towards the situation. இவ்விடத்திலே நீங்கள் என்னை அனுப்பவில்லை, தேவனே என்னை அனுப்பினார். You are not sending me in this place. God is sending me out. யோசேப்பு தெளிவாய் இருந்தான். Joseph was very clear. இந்த நிலைமையை தேவன் எனக்கு அனுமதித்தார். God only allowed this position to நாம் me. பாவம் செய்து அந்த நிலைமைக்கு வந்திருப்போமானால் If we are coming to that position by sin, அது நம்மால் வந்த நிலைமை. it is that position which came by us. நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்திருப்போமானால் If you are living a holy life and came to that அது position, தேவன் அனுப்பி தந்த சூழ்நிலை. that is the situation God sent to you. தேவன் அனுப்பி தந்த சூழ்நிலையில தேவனே வந்து நம்மை விடுவிப்பார். Whichever God is sent, God will come and deliver you. நாமே போய் அகப்பட்டு கொண்டால் நாமே தான் வெளியே வர வேண்டும். If you are going and trapped in that situation, we should come out by our own இன்றைக்கு self. அநேகர் நாமே போய் அகப்பட்டு கொண்டு Now towards many people are going towards and வெளியே கொண்டு வர எப்படி வெளியே கொண்டு வருவாரு? they have been telling that God, please get me out. நீ என்ன விட்டுட்டு போக தெரிஞ்சதுல You have been going without me. வெளியே வா. You should come out by your own. கர்த்தர் வெளியே வருவதற்கு God will sending the people to come out. அவரோடு இருக்கிறவளுக்கு கர்த்தர் வெளியே வருவதற்கு உதவி செய்வார். The people who are dwelling with them, God will let them to come out. இப்போ இந்த அடிமையின் நிமித்தம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிற எகிப்தின் 10 தெய்வங்களை ஆராதிக்கிற அதிகாரியுடைய வீட்டுல ஆண்டுடைய ஆசீர்வாதம் இருக்குது. Now towards this, Joseph, God is giving a blessing towards Potiphar's house. யோசேப்பை குறித்து எங்கெல்லாம் வாசிக்கிறீங்களோ Wherever you are reading to denoting Joseph, இரண்டாம் வசனத்தை பாருங்க. you read the second verse. 39:2 ஆதியாகமம். 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். God was with Joseph. இருக்கா? It has been. மூன்றாம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார். The master, God, Lord with him. ஹalleluya. Hallelujah. நீங்க அப்போஸ்தலர் நீங்கள் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. If you take Acts chapter 7:10, அங்கேயும் தேவன் அவனோடு இருந்தார் எழுதப்பட்டிருக்கும். it has been recorded there also God was dwelling with them. நீங்கள் 39:21 வாசித்து பாருங்க. If you take 39:29, 21 பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். God was with them, Joseph. அந்த சிறைச்சாலையில் இருக்கும் போதும் கர்த்தர் அவனோடு இருந்தார். When God was with in prison also he was அவன் there. தவறு செய்து சிறைச்சாலைக்கு போல. He was not being a sinner to the prison. அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு தேவனும் அதை அனுமதித்தார். He was being into the wrong decree and went into the prison. ஏனென்றால் அவன் சிறைச்சாலையில் இருந்து பார்வோன் அரண்மனைக்கு போக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். God's plan is that he should go to the Parvan's fort. அந்த சிறைச்சாலையில் இருந்ததனால தான் பாவ
பாத்திரக்காரருடைய சிபாரிசு அவனுக்கு கிடைக்க பண்ணினார். To be in that prison only is getting some recompensation from that. பாவம் செய்து சில சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டால் நீங்களாகவே தான் வெளியே வர வேண்டும். If you are being sinning and put into the situation, you should come out by ஆனால் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து இப்படிப்பட்ட நிலைமைகளை நீங்கள் தள்ளப்பட்டால் தேவனே உன்னை வெளியே கொண்டு வருவார். If you are living holy and if it is been in that situation, God will pull you out. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது என்ன? What is meant by God's blessing? அநேகர் நினைக்கிறாங்க வீடு, ஆஸ்தி, மாடி, மாளிகை, வெள்ளியம் பொன்னும் நினைக்கிறார்கள். Many people are thinking it is house and other luxury things. இவைகள் எல்லாம் உலகத்தின் ஆசீர்வாதம். These are the worldly blessings. இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் If we want to experience this worldly blessing, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் இருக்க வேண்டும். God's blessing should be on you. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் If you are not having the God's இந்த blessing, உலகத்தின் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிப்போமானால் if you are experiencing worldly things, இந்த உலகம் சாத்தானுடைய கையில் இருக்கிறது. this world is in the hands of Satan. இந்த உலகம் பொல்லாமன் கையில் இருக்கிறது. This world is being into the wicked one. பொல்லாமன் கையில இருக்கிற நீங்கள் நானும் அவருடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். We should experience the blessings when we are being in God's hand only. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது என்ன? What is meant by God's blessing? கர்த்தர் என்னோடு இருப்பதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். God should dwell with me. That is the God's blessing. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் If God is dwelling with me, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்கும் போது even though I am experiencing the worldly blessing, அவைகளால் என்னை கரைப்பட விட மாட்டார். that will not spot me out. அவைகளால் என்னை கீழே தள்ள விட மாட்டார். That will not push me down. அவர் என்னோடு இருக்கும்போது When He is with me, குழியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். He will take me from the pit. அபாண்டமான பழியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். All the wrong decree is taking from me ஒரு out. வீட்டுக்குள்ள அடிமையை கொண்டு போகிறார். He is taking me as a slave into அங்கே all. என்னை விசாரணைக்காரனாக மாற்றுகிறார். Here there he has been made as an overseer. அங்கே பார்வோனுக்கு முன்பதாக ஒரு பெரிய அதிகாரியாக மாற்றுகிறார். There he has been an authority before Pharaoh. உங்களுடைய சூழ்நிலையில எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரானால் In all your situations, God is with you. அதுவே கர்த்தருடைய ஆசீர்வாதம். That is meant by இன்னைக்கு God. அநேகர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? Now what the people are thinking? சொந்த பந்தம் எல்லாம் என்ன சுத்தி இருக்கணும். All the native people should be around you. ஊரே அப்படி என் பக்கத்துல இருக்கணும். All the whole city should be around you. ஆனா கர்த்தர் மட்டும் என் கூட இருக்க கூடாது. God should not be with me. உங்ககிட்ட யாருமே இல்லை என்றாலும் If no one is there also, உன்னோட இருக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாம் உன்னை விட்டு even போனாலும் though the people leave you, that they will promise. அவர் உன்னோடு இருப்பாரானால் If God is with you, அவர்தான் ஆசீர்வாதம். then He is a true அவர்தான் blessing. நம்முடைய Then He ஆசீர்வாதம். is a true blessing. முதல் மனுக்குலத்தை ஆண்டவர் உருவாக்கும் பொழுது When God is creating the first human, ஆதாமை ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்தார். God formed or created Adam. ஆதியாகமம் 1:28 சொல்கிறது Genesis 1:28 அவங்க says, ரெண்டு பேரும் உருவாக்கி அவங்க தலை மேல கையை வச்சு கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். God created them and blessed them by stepping on their head. அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அவங்களுக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல. When God is blessing, they don't have a family. அவங்களுக்கு Parents. முன்ன எந்த மனுக்குலமும் இல்ல. They don't have enough for human. கர்த்தரே தகப்பனா இருந்தார். Only God was father for them. கர்த்தரே தாயா இருந்தார். God was only a mother for them. கர்த்தரே அவங்களுக்கு எல்லாமா இருந்தார். God was all in all for them. ஆதாமே உங்க அப்பா யாரு? If you ask Adam, who is your father? என் ஆண்டவர். He will tell, my Lord God. ஆதாமே உங்க அம்மா யாரு? If you ask Adam, who is your என் mother? தேவன். My Lord. ஆதாமே உங்க மாமா யாரு? If you ask Adam, who is your தேவன். uncle? He is my father. ஆதாமே உங்க அத்தை யாரு? If you ask who is your தேவன். he is my Lord. ஆதாமே உங்க உறவு யாரு? If you ask who is your relative, உன் குலம் யாரு? who is your உன் community, கோத்திரம் யாரு? who is your tribe, உன் இனம் என்ன? who is your உன் relative, ஜாதி என்ன? who is your community, எல்லாம் தேவன் தேவன் தேவன். he will be telling all is my father. ஏனென்றால் ஆதாமுடைய வாழ்க்கை துவக்கத்திலே ஒருவரும் இல்லை, தேவனே கூட இருந்தார். Because in the Adam's beginning no one was there, only God was with them. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை துவக்கத்தில் அநேகர் நம்மோடு கூட வந்திருக்கலாம். Likewise we will be having many people in beginning. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், But God is saying, உலகத்தின் முடிவு பரியந்தம் ஒருத்தரும் கூட இருக்க முடியாது, நான் மாத்திரமே உன்னோடு but in the இருப்பேன். lastly world no one can be, but I can be with you. உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுகிறவர் 70-80 வயதுக்கு மேல என்னதான் இருந்தாலும் மிஞ்சி போன பலத்தின் சரீரத்தின் பலத்தின் மிகுதினால ஒருவேளை ஆயுள் காலம் ஒருவேளை கூடி இருக்கலாம். Maybe the people who are promised you cannot help you within 70 to 80 years. ஆனால் அதற்கு மேலாக இந்த பூமியில் அவர்களை பிடித்து வைக்க முடியாது. But after that we cannot hold those people. அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து ஒரு நாள் போக வேண்டியவர்கள். Those should depart from the world for one day. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உலகத்தின் முடிவு பரியந்த நம்மோடு கூட இருக்கிறவர். But our Lord God has been everlasting God with us. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நம்ம விட்டு
போகலாம். The people can live in the world without. ஆஸ்தி நம்ம விட்டு போகலாம், ஐஸ்வர்யம் நம்ம விட்டு போகலாம், The assets and rich can go. நம்முடைய பலம் நம்ம விட்டு போகலாம், All the strength can go. உறவு நம்ம விட்டு போகலாம். The relatives can go. ஆனா நீ தேவ ஜனமாய் இருப்பாயானால் If you are the God's people, உன்னை விட்டு ஒரு நாள் கர்த்தர் போகவே மாட்டார். He will not depart you from one. அவர் ஒருவரே உன்னோடு இருப்பார். He will be only one with you. எல்லா நிலைமையிலும் உன்னோடு இருப்பார். He will be always with you. உன் சொந்த குடும்பத்தால் நீ வெறுக்கப்பட்டு பொறாமையும் பகையும் உன் மேல் இருக்கும்போது யோசேப்பு உன் மேல கூட இருந்தார்ல. Joseph, God was with you when all the relatives was put you down. உன் சொந்த உடன் பிறந்த சகோதரன் உன்னை குழியில தள்ளும்போது தேவன் கூட இருந்தார்ல. When your own sibling put you into the pit, God was with you. உன்னை அந்நிய தேசத்துல கடத்தி கொண்டு போனாங்களே தேவன் கூட இருந்தார்ல. When you are being sold out to the foreign country, God was with you. உடுத்த வஸ்திரம் இல்லாம சாப்பிட ஆகாரம் இல்லாம தங்க இடம் இல்லாம எகிப்து மார்க்கெட்ல திரிஞ்சாயே தேவன் கூட இல்லையா? When you are been roaming in the markets of Egypt, God was with you. இன்னைக்கு எல்லாமே இருக்கிறதுனால உலகம் அவனை தேடி வருது. Now you are been having all things, the worldly things coming to அன்னைக்கு you. யாருமே இல்லாத அனாதையா இருந்தாயே அன்னைக்கு என் தேவன் எல்லாம் உன் கூட இருந்தாரு. But you are being orphaned, but God was with only you. இந்த தேவன் This God, என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். this God is the everlasting God with us. அவர் என் தேவன். He is our God. சொல்லுங்க அவர் என் தேவன். You have to tell our God. அவர் என் தேவன். He is our God. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. என்னுடைய எல்லா நிலைமையிலையும் அட்ஜஸ்ட் பண்ணி என்னோட இருக்கிறவர். In all my situation, He adjusts and He is being with me. திருமணம் பண்ணி புதுசா வர பெண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க மாட்டான். The groom which has been married, she will not adjust. உனக்கு என்னப்பா சம்பளம்? What earning you have? என்னப்பா உனக்கு வீடே இல்ல? You don't have a proper house. அவ அட்ஜஸ்ட் பண்ண மாட்டா. She will not adjust. ஆனா உனக்கு ஒண்ணுமே இல்லனாலும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறார். But if you don't have also, He is adjusting. அல்லேலூயா. உறவு அட்ஜஸ்ட் பண்ணாது. The world will not adjust. உடன் பிறந்தவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. The people who will not adjust. அவரை போல அட்ஜஸ்ட் பண்ணி உன் இருதயத்துல உன் வீட்டுக்குள்ள அடக்கமா ஒடுக்கமா உட்கார்ந்து இருக்கிறாரு பாருங்க. அவரை போல வேற யாருமே இல்ல. No one is there like He's been adjusting you and with His dwelling within your house. கண்ணை மூடி பாருங்க. அவர் உன் வலது பக்கத்துல நிழலா Just இருக்கிறார். close your eyes and see He's been a shadow on your right அவர் hand. உன்னோடு இருக்கிறார். He's been with you. அவர் உன்னை சுற்றிலும் இருக்கிறார். He's been compassionate. எங்க போனாலும் கூட வருவார். Wherever you go, He'll come with you. யோசுவாவை பார்த்து சொன்னார், He was seeing with நான் Joshua. மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். Likewise, I've been with Moses. I will also with you. ஓ இப்போ யோசுவா அழுது புலம்பிட்டு இருக்கிறான். Now Joshua is lamentating. ஐயோ மோசே போயிட்டாரு. Oh, Moses went from me. என்னோடு இருந்தாரு. He was with me. அவர்தான் என் ஞானம், அவர்தான் என் புத்தி. He was my all wisdom. அவர்தான் எனக்கு எல்லாமே. He was all in all for me. அவர் மரித்த உடனே இப்போ யோசுவா கலங்க ஆரம்பிச்சிட்டான். Now he is been perplexed when Moses was dead. ஆண்டவர் அழகா சொன்னாரு, God is saying, எப்பா அவர் போனானப்பா, if he can go, that is not a problem. மோசேயோடவே நான் இருந்ததனால தான் இந்த ஒரு அளவுக்கு அந்த மோசே வெளியே வந்தாரு. I am the one uplifted Moses to this அவ்வளவு position. பெரிய திறமைசாலியா மகிமை உள்ள நபரா மோசே வந்ததுக்கு காரணமே மோசேயோட நான் இருந்ததனால தான். He was much talented that I was with him. அந்த மோசே உன் கூட இருந்ததுக்காக நீ இவ்வளவு சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்கிறியே. If you are being happy that Moses is with you, அந்த மோசேயோட இருந்த தேவன் நான் தான். I am the Lord who was with Moses. மோசே உன்னை விட்டு போகலாம். The Moses can depart from நீ you. நம்பினவர்கள் உன்னை விட்டு போகலாம். People who believe can depart from you. மோசேயோடு இருந்த அதே தேவனாகிய நான் உன்னோடு கூட இருப்பேன். The Moses of God, I am also with you. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் உன்னை கைவிட I மாட்டேன். will not depart you. I will not forsake you. எது ஆசீர்வாதம்? Which is blessing? எது ஆசீர்வாதம்? What is meant blessing? இந்த உலகத்துல உன்னை விட்டு எல்லாம் போகலாம். Whatever you have, you can go from this world. ஆசீர்வாதம் போகலாம். The blessings can go. வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் போகலாம். All the assets and luxury things can ஆனா go. தேவன் மாத்திரம் உன் கூட இல்லாமல் அவரை நீ விரட்டி விடுவாயானால், If you are pushing down the Lord out of you, உன்னை போல ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நபர் வேறு ஒருவரும் இல்லை. no one was like you that lost the blessing. யோபு எடுத்துங்க. If you take Job, யோபு வாழ்க்கையில எல்லாம் போச்சு. all went from Job's house. பிள்ளை போச்சு. All the people are எல்லா also நன்மையும் போச்சு. all the goodness went out. சேர்த்து சம்பாதித்த சொத்து ஆஸ்தி எல்லாம் போச்சு. All the assets also went out. கடைசியில ஆரோக்கியம் போச்சு. He also missed his health. எல்லாம் போனது. Everything went. ஆனா கர்த்தர் அவனை விட்டு போகல. But God doesn't depart. எல்லாம் போனாலும் சம்பாதிச்சிடலாம் பிரதர். Even everything can go, he can earn back. கர்த்தர் போயிட்டாருன்னா உன்னால சம்பாதிக்க முடியாது. God is departing from you, you cannot earn உன்னை it. விட்டு கர்த்தர் போக கூடாது. You should not leave to God, go out. ஒருவேளை உன்னுடைய மதியினத்து நிமித்தம் ஆசீர்வாதம் உலக பிரகாரமான செல்வாக்கெல்லாம் போயிருக்கலாம். Maybe by your foolishness all the blessings can go out.
out. நீங்க முழங்கால் போட்டு மனம் திரும்பி ஆண்டவரே எல்லாம் என்னை விட்டு போனாலும் நீங்க போகாதீங்க Now ஆண்டவரே. you kneel down and say everything can go out. You should not go out, oh my Lord. அப்போஸ்தலர்கள் இயேசுவை பார்த்து சொன்னது போல யாரிடத்துல நாங்கள் போவோம்? Apostles are saying by God, to whom we will go. யாரிடத்துல நாங்கள் போவோம்? Where we will go. நாங்க எங்க போவோம்? Where we will go. நீங்க எங்களோட இருங்க ஆண்டவரே. You should be with us. நீங்க எங்களோட கூட இருங்க You ஆண்டவரே. should be with us. எங்களை விட்டு போகாதீங்க You ஆண்டவரே. should not depart from us. எங்களை விட்டு போகாதீங்க You ஆண்டவரே. should not depart from us, Lord. அவர்கள் இந்த உலகத்துல மகிமையான மனிதர்களாய் உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்ததனால தான். Why God has been glorified the people? Because God was with them. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன? What is meant God blessing? கர்த்தர் நம்மோடு இருப்பதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். God should dwell with us. That is the God's blessing. இந்த ஆசீர்வாதம் உன்னோடு இருந்தால், If this blessing dwelling with you, நீ கால வைக்கிற இடமெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவார். wherever you step, God's blessing will come on. அல்லேலூயா. Hallelujah. இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டுமானால், If this God's blessing should be with us, இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்ப நமக்கு கிடைக்கும்? when we will get this blessing, கர்த்தர் நம்மோடு இருக்கணும். where God should be with us. கர்த்தர் நம்மோடு இருப்பதா கர்த்தருடைய ஆசீர்வாதம். God should be with us. That is the God's blessing. இந்த கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டுமானால், If God should be with us, அவர் உன் பாளையத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறபடியால், He has been moving around your அவர் boundary. உன்னை விட்டு விலகி போய் விடாதபடி He should not depart from உன் you. பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. Your camp or your tent should be very clean. ஆண்டவர் எப்ப நம்ம விட்டு விலகுவாரு? When God will go out, ஆண்டவர் நம்ம விட்டு எப்ப விலகுவாரு? when God will go out, நம்முடைய வாழ்க்கையில அசுத்தம் வரும் பொழுது. when the dirtiness are into our life. உபாகமம் 23:14 வாசித்து பாருங்கள். If you see the Deuteronomy chapter, உபாகமம் 23:14. Deuteronomy chapter 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டு இருக்கிறார். Praise the Lord. For the Lord thy God walk in the midst of thy camp to deliver thee and to give up thine enemies before thee. Therefore shall thy camp be holy, that ye see no unclean thing in thee, and turn away from thee. உன் பாளையத்திலே கர்த்தர் உன்னோட, உன் வீட்டிலே, உன் எல்லையிலே உன்னோடு கூட அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். God is moving in your camp and in your house. அவர் உன்னோடு கூட இருப்பதுதான் ஆசீர்வாதம். He should be with you. That is the blessing. அவர் உன் எல்லை விட்டு விலகி விடுவாரானால், If he is moving out of your boundary, எப்பொழுது நம்மை சங்காரம் ஆக்கலாம் என்று சொல்லி சத்துரு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். enemy is waiting when we can destroy you. அவர் உன்னோட என்னோட இருப்பதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். God's blessing is that he should be with us. அவர் எங்கே இருக்கிறார்? Where he is. உன் வீட்டுக்குள்ள இருக்கிறார். He is in your camp. நீ ரட்சிக்கப்பட்ட உடனே உனக்குள்ள வந்து விட்டார். When you are being saved, he is in you. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னோடு இருந்தார். Before getting saved, he is with me. இப்ப எனக்குள்ள வந்துட்டார். Now he is within me. இப்ப நான் எங்கெல்லாம் போறேனோ Now where I am going, அங்கெல்லாம் அவர் வராரு. he is coming with me. அவர் வராரு. He is coming with me. அதனால யோசேப்பு நினைச்சான், That's what Joseph was thinking. தனி அறையில In the private அந்த எகிப்து அதிகாரியுடைய மனைவி வந்து பாவம் செய்ய தூண்டுறான். when that leader coming and putting him to sin, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? what he said, யாரும் இல்லாத தனி அறை, it is a private room. யாரும் இல்லை. No one was there. அந்த இடத்துல In that place, தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாங்கு செய்வது எப்படி? how can I give a greater sins against my God? தேவனுக்கு இப்ப தேவன் எங்க பார்க்கறாங்க? இப்ப நீ நானும் தான் பார்க்கிறோம். He will be thinking, where is God? Only you and me in there in the room. இந்த நேரத்தில் தேவன் அதெல்லாம் தூக்கி போடியா, நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம். You throw away God. You and me only there. அதிகாரி மனைவியே, That authority wife, உன் கண்ணுக்கு தெரியல. you cannot see. அவருடைய ஜனம், I am the people of God. என்னோடு ஒருவர் இருக்கிறாரு. With me one is there. உன் கண்ணுக்கு தெரியாத ஒருவர் என் கண்ணுக்கு தெரிகிறார். You cannot see one, but I can அவர் see one. என்னோடு இருக்கிறார். He is with me. என் பாளையத்தில் உலாவிட்டு இருக்கிறாரு. He is moving in my camp. நான் பாவம் செய்வேனானா, If I am doing sin against my என் God, பாளையத்தை விட்டு வெளியே போயிடுவாரு. he will go out of my camp. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னை விட்டு போய்டும். All the blessings will go out. என்னுடைய வீடும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நான் சம்பாதித்து வைத்தவில்லை. By voice you say, கர்த்தர் நம்மோடு இருப்பதுதான் ஆசீர்வாதம். God should dwell with us. That is God's blessing. தேவ ஜனத்தின் மேல் தேவ ஆசீர்வாதம். God's blessing on God's people. கர்த்தர் நம்மோடு இருப்பது ஆசீர்வாதம். God should be with us. That is God's blessing. இரண்டாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் எது? What is meant this God's blessings? வேகமாக நான் கடந்து செல்கிறேன். I am moving fast. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். We will read 2 Samuel 7th chapter 29th verse. இப்போது உமது அடியானுடைய வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர்.
உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானுடைய வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். Therefore now let it please to bless the house of thy servant, that it may continue to ever before thee, for thou, O Lord God, hast spoken to him, and when the blessings come upon the house of thy servant, be blessed forever. முதலாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது எது? What is meant the first blessing? சொல்லுங்க தம்பிங்க, சொல்லுங்க எது கர்த்தருடைய ஆசீர்வாதம்? What is meant God's blessing? சொல்லுங்க பிரதர்ஸ். You have to say, brothers. எது? Which is God's blessing? எல்லாரும் அப்படியே உங்க கூட இருப்பதல்ல. It is not the people around you. நான் தனியா இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருப்பது. Even though I am lonely, God is with me. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது என்ன? What is the second God's blessing? கவனிங்க எல்லாம். You should listen. இங்க தாவீது ஜெபிக்கிறாரு. Here David is praying. உமது அடியானுடைய வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். You have to bless the servant's house. கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். God, Lord God, you told this to me. கடைசியா சொல்றாரு, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானுடைய வீடு என்றென்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். And lastly he is saying, and with the blessing let the house of the servant be blessed. அது என்ன உம்முடைய ஆசீர்வாதம்? What is that yours blessing? ஆசீர்வாதம்னு சொன்ன போதாதா? We can say only blessing. ஏன் இத மென்ஷன் பண்ணனும்? Why he specifically mentioned yours? உம்முடைய அடியானுடைய வீடு ஆசீர்வாதமா மாறட்டும்னு ஜெபம் பண்ணலாம்ல? Let him pray that your servant's house will be blessed. குறிப்பா சொல்றத பாருங்க. You should think that particularly he is saying, உம்முடைய ஆசீர்வாதத்தினால என் வீடு ஆசீர்வாதமா மாறட்டும். It is the blessing of yours. அந்த உம்முடைய ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? What is meant yours blessing? அது என்ன ஆசீர்வாதம்? What is that blessing? கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? What is the God's blessing? என் வீடு உமக்கு முன்பாக இருப்பதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். My house should be before you. That is God's blessing. என் வீடு யாருக்கு முன்னாடி இருக்கணும்? My house to whom before it should be. குடும்ப தலைவன் கர்த்தருக்கு முன்பாக நிக்கணும். The husband should be before God. குடும்ப தலைவி கர்த்தருக்கு முன்னாடி நிக்கணும். The wife should be before God. தேவன் தந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி நிக்கணும். All the children should be before God. நானும் என் வீட்டாரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். All my people of God should be before God. பெற்றோர்கள் கர்த்தரோடு நின்று விட்டு பிள்ளைகள் உலகத்தில் நிற்க கூடாது. The parents are standing before God and the kids should not be in the world. பிள்ளைகள் கர்த்தரோடு இருந்து விட்டு பெற்றோர்கள் உலகத்தில் நிற்க கூடாது. The kids should not be within church and the parents should not be in the world. தாவீதுடைய ஆசை என்ன? What is the wish of David? உம்முடைய ஆசீர்வாதத்தினால என் வீட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. You should bless with your blessing. தாவீதே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னப்பா? If you ask David, what is the God's கர்த்தருடைய blessing? ஆசீர்வாதம் எது? What is God's blessing? என் வீடு உமக்கு முன்பாக இருக்கணும் ஆண்டவரே. My house should always stand before you. நாங்க குடும்பமா உமக்கு முன்னாடி நிக்கணும். We should stand before you as a family. வீடு என்பது கட்டடத்தை குறிக்கவில்லை. The house is not denoting the building. நீங்க நல்லா அலங்காரமாய் கட்டி அரண்மனை போல கட்டி இருக்கிற அந்த வீட்டை குறிக்கவில்லை. It is not denoting the decorated house. எங்க வீட்ல நாங்க எத்தனை பேர் இருக்கிறோமோ? In my house how many people we are? ஒருத்தர் விடாம எல்லாரும் கர்த்தருக்கு முன்னாடி நிக்கணும். No one should be left. All should be before God. எல்லாரும் கர்த்தரை அறிந்திருக்கணும். All should known by God. ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படாம இருக்க கூடாது. All should be saved by God. ஒருத்தர் கூட துன்மார்க்கனுக்கு முன்னாடி நிக்க கூடாது. No one should go before the wicked one. ஒருத்தர் கூட அரசியல்வாதிக்கு முன்னாடி நிக்க கூடாது. No one should go before the politician. ஒருத்தர் கூட பாவத்துக்கு முன்னாடி நிக்க கூடாது. No one should stand before the sin. என் வீடு கர்த்தருக்கு முன்னாடி நிக்கணும். My house should always stand before the God. உங்க வீட்ல எல்லாரும் கர்த்தருக்கு முன்னாடி நிக்கறாங்களா? In your house everyone are standing before God. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? If you want that blessing. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? If you want that blessing. யோவான் 12ல ஆண்டவர் சொல்லுகிறார். In John chapter 12 God is saying. 1 முதல் 3 வசனத்தை குறிச்சுக்கங்க. You just mark from 1 to 3rd verse. அங்க ஒரு குடும்பம் கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறத பாருங்க. You can see a family standing before a God. லாசரு அங்க இருக்கிறான். Lazarus is there. அங்க மரியாள் இருக்கிறாள். Mary is there. அங்க மார்த்தாள் இருக்கிறாள். Martha is also there. முழு குடும்பமும் கர்த்தருக்கு முன்னாடி இருக்கிறத பாருங்க. The whole family standing before God. மார்த்தாள் பணிவு செய்றான். The Martha is doing some works. எதுங்க ஆசீர்வாதம்? Which is blessing. எது ஆசீர்வாதம்? Which is blessing. ரெண்டு பேர் சபைக்கு வந்துட்டு ரெண்டு பேர் உலகத்துல ஓடுவதா? The two people coming into church and two people are out of the world. ஒருவர் கர்த்தருடைய சமூகத்துல வந்துவிட்டு மத்தவங்க எல்லாம் உலகத்துல இருப்பதா? One is in God's presence and other in the world. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் இன்னும் பெறவில்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். If you are not getting that blessing, God is promising that blessing today. நீங்கள் மாத்திரம் தேவனுக்கு முன்னாடி நிற்காமல் முழு குடும்பமும் தேவனுக்கு முன்னாடி நிற்க வேண்டும். If you not
only one, the whole family should stand before God. அங்க லாசரு நிற்கிறான். Lazarus is also standing. லாசருடைய ரெண்டு சகோதரிகளும் தேவனுக்கு முன்னாடி நிற்கிறார்கள். Lazarus' two sisters also standing. லாசரு இயேசுவோடு உட்கார்ந்திருக்கிறான். Lazarus is sitting with God. மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறாள். Mary is also on the feet of Jesus. மார்த்தாள் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். Martha is doing work somewhere. முழு குடும்பமும் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்கு முன்னாடி The நிற்கிறார்கள். whole family is some way supporting God by whole உங்கள் family. குடும்பம் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறதா? You should have a question that your family is standing உங்கள் before குடும்பம் God. கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறதா? Whether your family is before God. எதுங்க ஆசீர்வாதம்? Which is blessing. நாங்கள் குடும்பமாய் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறோம். We will be standing before God as a family. நாங்க குடும்பமா கர்த்தருக்கு முன்னாடி We will நிக்கிறோம். be standing as a family before God. ஏலியினுடைய குடும்பம் கர்த்தருக்கு முன்னாடி நிக்கல. The Eli's family was not standing before God. ஏலி மட்டும் கர்த்தருக்கு முன்னாடி நிக்கல. Only Eli was serving God. உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? If you are having that worry, நான் ஒரு ஆளா சபைக்கு வரேனே. I am the only one coming into the நான் church. ஒரு ஆளா கூட்டங்களுக்கு வரேனே. Only I am the one coming to this service. என்னோட கூட என் குடும்பத்துல யாரும் வர மாட்டேங்கறாங்களே. With me no one from my family is இந்த participating. ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு கிடைக்கலையே. I am not getting this blessing for my family. எத்தனை பேர் ஆதங்கத்தோடு வருத்தத்தோடு இந்த வருஷத்தின் கடைசியில ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ள போறீங்க? How many of them will accept that God is saying this to you? யோசுவா சொல்லுவார், When Joshua will நான் say, மட்டும் இல்ல, not only me, நானும் என் வீட்டாருமோ கர்த்தருக்கு முன்பதாக நிற்போம். me and my family members will stand before God. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு முன்னாடி உங்க குடும்பம் நிக்கணும்னா If you want your family to stand before God, ஆண்டவர் சில காரியத்தை சொல்றாரு. God is giving some points. எல்லாரும் சங்கீதம் 128 எடுத்துக்கொள்ளுங்கள். Let's all take Psalm chapter 128. 128 எடுத்துக்கொள்ளுங்கள். Let's all take. தயவுசெய்து உங்க வீடு கர்த்தருக்கு முன்னாடி இருப்பதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். Your family should be for God. That is God's blessing. நீங்க பெரிய பெரிய மாமனிதருக்கு முன்னாடி உங்க பிள்ளைங்க நிக்கிறது இல்லங்க ஆசீர்வாதம். The kids should not be with the giants people. That is not a blessing. பெரிய பெரிய ஆட்களுக்கு முன்னாடி நிக்கிறதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம். They should not stand with the great people. That is not a blessing. நீங்களும் உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்னாடி நிக்கணும். You and your kids should stand before God. ஒரு நாள் கர்த்தர் வரும்போது ஆதாம் ஏவாள் ஓடி ஒளிந்தது போல உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு முன்னாடி நிற்காதவர்கள் ஓடி ஒளிந்தால் என்ன செய்வீர்கள்? Likewise, Adam and Eve was hiding themselves. Your kids also was hiding. What you will do? ஆகவே கர்த்தருடைய வீடு, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீடு கர்த்தருக்கு முன்பதாக நிற்க வேண்டும். So God's people house should be always with God. நம்முடைய வீடு கர்த்தருக்கு முன்பதாக இருக்க வேண்டுமானால் If our house should be stand before God, குடும்ப தலைவர் முதலாவது ஒழுங்காக மாற வேண்டும். the family leaders should be in proper way. அந்த ஆர்டர் வாய்ஸ் மாறவே கூடாது. The order should not be taken away. அந்த வரிசை ஒழுங்கு கலைக்கப்படக்கூடாது. That order should not be scattered. கவனிங்கள், முதலாவது வேதம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். The one who is fearing God and walking in his way is blessed. குடும்ப தலைவர் கர்த்தருக்கு பயப்படணும். The family leader should always be blessed. குடும்ப தலைவன் கர்த்தருக்கு பயந்தால் When he is been frightening God, அந்த வீட்டிலே கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God will blessing their all household. ஒரு குடும்ப தலைவன் மூலமாகத்தான் வீட்டுக்குள்ள கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். Only through a family leader, only God is giving the blessing. மனைவி சம்பாதிக்கிறாள் என்றால் அது அடிஷனல் பிளெஸிங் என்று வைத்துக் கொள்ளுங்கள். You can even take the additional income of the wife. ஆண்டவர் அது கூடுதலாக தருகிற ஒரு ஆசீர்வாதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். You can take that as an additional income. ஆனால் மிக முக்கியமான ஒன்று, குடும்ப தலைவன் மூலமாகத்தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை உள்ள கொண்டு வரணும். But only God is sending the blessing through the family leader only. அந்த ஆசீர்வாதம் குடும்ப தலைவனுக்கு பின்பதாக வருமையானால் If that blessing is behind the family leader, அந்த மனைவியும் திராட்சை கொடியை போல புருஷனுக்கு பின்னாடி வருவா. that wife will also be like a grape wine around. அந்த குடும்ப தலைவனுக்கு பின்பதாக ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வரலனா மனைவி புருஷன் பின்னாடி வர மாட்டா. If that blessing is not coming through the family leader, that wife will not come around him. போயா, Even she will give a bad words to him. விளங்குதா? Amen. கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். I'm giving the God's words to you. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடி. Your wife should be around like a wine. இந்த கனித்தருகிற இந்த திராட்சை கொடி உன்னை எப்போது சுற்றி படர வேண்டுமானால், If this fruitful wine should be always around you, நீ கர்த்தருக்கு பயப்படணும் புருஷமாரே.
the family leader, you should frighten God first. திருமணமான சகோதரரே நீ கர்த்தருக்கு பயப்படணும். The brother who has been married, you should first. உங்க வீட்ல பிள்ளைகள் மூலமா மத்தவங்க மூலமா ஆசீர்வாதம் வரலாம். Let all the blessings can come through your kids also. ஆனா அந்த ஊற்றுக்கு விதை போடுறது கர்த்தர் உங்களை கொண்டு தான். But the seed of blessing is from you. உங்களை கொண்டு தான் உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரணும். God should give the blessing through you only. உங்களை கொண்டு தான் உங்க பிள்ளைகள் மூலமா ஆசீர்வாதம் வரணும். God should give the blessing through you only. உங்களை கொண்டு தான் உங்க மனைவி மூலமா ஆசீர்வாதம் வரணும். Through you only your wife should be blessed. முதலாவது கணவர்மார்கள் குடும்ப தலைவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக நிக்கணும். First the family leader should be the God. ஒழுங்கா சபை ஆராதனையில கர்த்தருக்கு முன்னாடி நில்லுங்க. They should be taking gathering in the service. நீங்க ஒழுங்கா டைமுக்கு கர்த்தருக்கு முன்னாடி நின்னாதான் உங்க பிள்ளைங்க நிப்பாங்கய்யா. If you are being a punctual in the service time, your people also will live with them. நீங்க உங்க வீட்டுக்குள்ள முழங்கால்ல குடும்ப ஜெபத்துல நீங்க நின்னாதான் டைமுக்கு நின்னாதான் உங்க பிள்ளை குடும்ப ஜெபத்துல உட்காரும். If you are being a family prayer only, your kids will also sit with you. புருஷன்மார்கள் மனைவி இருக்கிற பாத்துப்பா மனைவி இருப்பா பாத்துப்பான்னு சொல்லி விட்டா அவங்க எதைன்னு பாத்துப்பாங்க. The spouse should not leave that, she will take care. புருஷன் தான் குடும்ப ஜெபத்துல மனைவி பிள்ளையை உட்கார வைக்கணும். The family leader should take care of their kids in the prayer. அல்லேலூயா. Hallelujah. புருஷன் இல்லாத வீடுகளிலே தாய்மார்கள் ஒருவேளை பிள்ளைகளை அப்படி செய்வார்கள். Even though when husband is not in that house, the mother can. வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் யாரிடத்துல இருந்து குடும்பத்துக்கு வரணும்? புருஷனிடத்துல இருந்து வரணும். The God's fear should come from the family leader. புருஷன் ஜெபிக்கிறத மனைவி பார்க்கணும். The husband praying, the wife should see. புருஷன் பைபிள் வாசிக்கிறத மனைவி பார்க்கணும். Wife should see that his husband is reading Bible. புருஷன் ஒழுக்கமா வாழ்றத பிள்ளைங்க பார்க்கணும். The people of his kids should see that God is be with his father. அத பார்த்து தான் உன் மனைவி உன்னை பின்பற்றுவா. By seeing only that, your wife will follow you. உங்க ரெண்டு பேரையும் பார்த்து தான் பிள்ளைகள் உங்களை பின்பற்றுவாங்க. By seeing you both only, your children will follow you. ஓ மனைவி வீட்டறையில கனி தருகிற செடி திராட்சை செடி. She will be like a fruitful vine around your house. பந்திய சுத்தில உன் பிள்ளைங்க உன்னை சுத்தில இருக்கணும், உன்னை விட்டு போக கூடாது. The children should be around your dining table. உன் பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியாம இருக்க கூடாது. The people should not disobey. உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியலனா என்ன அர்த்தம்? If your kids are disobeying you, what is meant? நீங்க தேவனுக்கு பயப்படல. Then you are not fearing God. நீங்க தேவ சமூகத்துல உட்காரல. You are not being in the presence of God. புருஷன் தேவனுக்கு முன்னாடி உட்கார்ந்தா the husband is before the God. மனைவி தேவனுக்கு முன்னாடி உட்காருவா. The wife also will sit with him. இவ ரெண்டு பேரும் தேவனுக்கு முன்னாடி உட்கார்ந்தா they both are being serving God. பிள்ளைகளை உங்களை சுற்றில கத்த உட்கார வைப்பாரு. God will make the kids also sit around. நான்காம் வசனம் சொல்லுகிறது, The fourth verse says, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். Behold, thus shall be man blessed like the fear of the Lord. குடும்பமா கர்த்தருக்கு முன்னாடி நிப்பது தாங்க ஆசீர்வாதம். By standing before the God is a blessing. குடும்பமா பரலோகத்துக்கு போணும். You should go as a family to the heaven. குடும்பமா பரலோகத்துக்கு You போணும். should go as a family to heaven. குடும்பமா சபைக்கு வரணும். You should come to church as a family. குடும்பமா பரலோகம் போணும். You should go to family as a இந்த ஆசீர்வாதம் இல்லாதவர்கள் இந்த வருஷத்து கடைசில அழுது ஜெபிங்க, ஆண்டவரே if you don't have this blessing in this last year, you should cry and pray. உமது அடியாருடைய வீட்டை ஆண்டவர் உமது ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதியும் ஆண்டவரே. You should, oh Lord, you should bless your servant house with your blessing. கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன். I'm telling the last ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் Genesis chapter 26 27 லிருந்து 31 வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். Mark from 27th verse to 31. இந்த இடத்துல ஈசாக்கு அபிமெலேக் என்கிறதான பெலிஸ்தருடைய ராஜாவை விட்டு அவன் துரத்தப்படுகிறான். Now here the Isaac has been thrown out of the army. அவன் துரத்தப்படுற வேளையில While he is been sending out, கேரா என்ற பள்ளத்தாக்கில் அவன் குடியிருக்கிறான். he has been dwelling in a valley. ஏன் அவனை துரத்தினார்கள்? Why he has been sent out? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்று விட்டான். He already got the God's blessing. அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைஞ்சிட்டான். He already got the 100-fold blessing. கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரு. God already blessed him. பொறாமையினால அவன் துரத்திட்டாங்க. He has been sent out by the greedy. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கழித்து By particular days after, துரத்தின எல்லா சத்துருக்களும் எதிராளிகளும் இப்பொழுது ஈசாக்கை தேடி வருகிறார்கள். all the enemies and people are coming towards Esau. அவங்க என்ன சொல்லுகிறார்கள்? What they say 28ஆம் வசனம், the 28th verse, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். and they said, we saw certainly that Lord is with thee. 29ஆம் வசனம், The 29th verse, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல thou wilt thou not hurt, and we are giving thee peace to you. நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். We came here to have a
covenant with you. நீர் யார் தெரியுமா? Who are you? நீ கர்த்தரால் You ஆசீர்வதிக்கப்பட்டவன். are the one who blessed நீ by God. கர்த்தரால் You ஆசீர்வதிக்கப்பட்டவன். have been blessed by God. யோசேப்பு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Joseph was blessed by God. யோசேப்பு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Joseph was blessed by God. இங்கே ஈசாக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Here Isaac is also blessed by அங்கே God. தாவீதுடைய குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. There David's family is blessed by God. கவனிங்க எல்லாரும். Everyone need to listen. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது என்ன? What is meant God blessing? கர்த்தர் நம்மோடு இருப்பது. God should dwell with us. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது என்ன? What is meant God blessing? கர்த்தருக்கு முன்னாடி நம்ம வீடு இருப்பது. We should stand, our house should stand நம்ம before God. குடும்பமா கர்த்தருக்கு முன்னாடி நிற்பது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். We should be as a family before God. That is God's blessing. கடைசியா கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது என்ன? What is the third blessing? உங்கள் சத்துருக்களையும் உங்களுக்கு சமாதானமாக்குவது. He will also make your enemies peace unto you. உங்க சத்துருக்களை ஆண்டவர் நமக்கு சமாதானமா மாற்றி காட்டணும். God wanted to convert our enemies into our peace. உங்களை யாரெல்லாம் துரத்துனாங்க, பொறாமப்பட்டாங்க, பகையா நின்னாங்க, அவங்க எல்லாம் உங்களோட கூட கர்த்தர் சமாதானமாக்கணும். The people who are standing against you, God should make them peace unto you. கவனிங்கள், ஈசாக்கோடு கூட எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் சமாதானமாக்கினார். You have to listen here. Isaac has been synced with all his enemies. அதுதாங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம். That is only the God's blessing. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? What is meant by God's blessing? என்னுடைய பரம விரோதிகளை, எல்லா குடும்ப விரோதிகளை ஆண்டவர் சமாதானமாக்கணும். All my family members should be unto peace. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். This is God's blessing. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாரும் தேடி வராங்க. Everyone searching him and coming. இந்த சத்துருக்கள் எல்லாம் நமக்கு சமாதானம் ஆக்குற இந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா, If you want to get this blessing, நீதிமொழிகள் 16:7 என்ன சொல்லுது? what Proverbs 16:7 says? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவருடைய சத்துருக்களையும் சமாதானமாக்கும்படி If செய்வார். one's way is good, God will make them into a peace. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா இந்த வருஷத்தின் கடைசில? If you want this blessing in this last year, 2025 குள்ள நுழையும் போது இந்த ஆசீர்வாதத்தோடு போங்க. if you are going into 2025, get this blessing and go. 2025 குள்ள நம்ம கால் வைக்கும்போது, When we are entering into 2025, நம்மள வெல்கம் பண்ணி வாருங்கள் வாருங்கள் என்று நம்ம உள்ள அழைக்க போறது யார் தெரியுமா? who is going to welcome you enter into the 2025? நம்முடைய சத்துருக்களா இருக்க போகிறார்கள். It should be our enemy. அவர்கள் நம்மை வெல்கம் பண்ண போறாங்க. They should invite us. வாருங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. They should invite us like you should come in that year. 2025 ஆண்டு உங்களுக்காகவே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். 2025 God is already prepared for you. நீங்கள் கர்த்தரால் You ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். have been blessed by God. அப்படி உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். If your way should be prosper to God. சுயநலமா இருக்க கூடாது. You should not be selfish. தந்திரமா இருக்க கூடாது. You should not be cunning. ஏமாற்ற கூடாது. You should not make fool. உங்க வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கட்டும். Your way should be clean unto எந்த God. எதிராளியை கர்த்தர் உங்களுக்கு சமாதானமாக்கி தருவார். Whoever the enemy, God will make peace unto you. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of them are believing? ஒரு கிறிஸ்தவ குடும்பம், There is a Christian family. அவங்க ரொம்ப நாளா அவங்க குடும்ப ஜெபம் டெய்லி நடந்துட்டே இருக்கும். They have been praying daily with their family prayer. அவங்க ஜெபிச்சிட்டே இருப்பாங்க. They will all daily pray. ஒரு நாள் அவங்க ஜெபிக்க பக்கத்துல இருக்கிற ஒரு பிராமணர் என்ன செய்வார், அடிக்கடிக்கு பாட்டை சவுண்டா வச்சு அவங்க ஜெபத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவார். A Brahmin people will be giving disturbance to them. எப்போது ஜன்னல் அடிக்கிறது, கதவெல்லாம் அடிக்கிறது. Always they will throw something on their doors and windows. இவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாம இவங்க ஜெபிச்சிட்டே இருந்தாங்க. They ignoring everything and started to pray. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தபோது அந்த வீட்ல ஒரு 2-3 நாள் ஜெபம் நடக்கல. A particular day there was not a prayer in that house. ஜெபமே நடக்கல. A prayer was not happening. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஜெபம் நடக்கலன்னா புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வந்துருச்சு. Because they have been quarreling each other. The husband and wife. அதனால வீட்ல ஜெபம் இல்லாம போச்சு. So there is no prayer. 2 நாள் 3 நாள் கழிச்சு அவர் ஜன்னல்ல திறந்து பாக்குறாரு. After some days he is opening the window and seeing. என்னடா இந்த வீட்ல ஒரு சத்தமா காணோம். No voice or no noise from this house. நேரா வராரு அந்த வீட்டுக்கு. Directly he is coming to this house. கதவை தட்டுறாரு. Knocking the door. கதவு தட்டுறாரு. Knocking the door. கதவு திறக்கறாங்க. They are opening the door. மனைவி ஒரு ரூம்ல இருந்து வரா, புருஷன் ஒரு ரூம்ல இருந்து வராங்க. Wife is coming from one room and the husband is coming from another room. ஏங்க 2-3 நாள் உங்க வீட்ல ஜெபமே நடக்கல? He is asking why you are not praying for 2 to 3 days. ஏங்க உங்க வீட்ல ஜெபமே நடக்கல? Why the prayer is not happening? ஐயோ இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. They are been surprised and wondering. இந்த ஆள் எப்படி நம்மிடத்துல இப்படி கேக்குறாரு? They don't know how he is asking this question. இந்த சண்டை நடந்த இந்த நாட்களுக்கு முன்னாடி இவருக்கு ராத்திரில தூக்கம் வராத ஒரு பிரச்சனை. Before this quarreling he was not having a proper sleep in the night. இந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இவருக்கு கொஞ்ச காலமாவே கொஞ்ச நாட்களாவே உள்ளத்துல இருந்தபோது he was having this problem for some days. இவங்க பாடுற பாடல், இவங்க வாசிக்கிற வசனம் எல்லாம் இவருக்கு ஆறுதலா இருந்திருக்குது. All the verses and all the songs which they sung has been a comfort for him. அதுக்குள்ள அந்த பாடல் மூலமா, ஆராதனை மூலமா, வார்த்தை மூலமா இவரை கர்த்தர் எப்படி பிடிச்சு வச்சிருக்காரு. Through all the words, through all the worship, God is holding him. அப்படியே இன்ட்ரஸ்டிங்கா இவரு கர்த்தர் மேல அப்படியே அன்பா
வரும்போது அந்த வீட்டுக்குள்ள ஜெபம் நின்னுச்சு. he is coming towards God's love, that prayer has been stopped. இப்ப ஜெபத்தை நடத்த சொல்றது யாரு? Now whom is saying to do the prayer? சத்துரு சொல்றாரு. Now Satan is saying, ஜெபத்தை நிறுத்தாதீங்க. you don't stop the prayer. எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. It was just comforting me. நீங்க கர்த்தருக்கு பிரியமா இருந்தீங்கன்னா If you are being good for உங்க God, சத்துருக்களை கர்த்தர் சமாதானமாக்குவார். God will make your enemies also. இப்ப சொல்லுங்க எது ஆசீர்வாதம்? Now you say what is meant. சத்தமா சொல்லுங்க கர்த்தர் நம்மோடு இருப்பது ஆசீர்வாதம். God should dwell with us, that is God's blessing. என் எதிராளிகள் எல்லாம் சமாதானமாக்குவது ஆசீர்வாதம். My enemies should be unto peace, that is blessing. என் வீடு கர்த்தருக்கு முன்னாடி இருப்பது My ஆசீர்வாதம். house should stand before God. யாராகிலும் இந்த வருஷத்துல இன்னும் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காமல் மனந்திரமாம இருந்தா இந்த வருஷத்தின் கடைசில உன் வீடு கர்த்தருக்கு முன்னாடி நிற்பதற்காக முயற்சி எடுங்கள். If someone not baptized in this last year, be before God. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நிற்கலாம். Let's all rise up. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். Let's all rise up.